வெல்கம் டு அன்னம் சமையலறை. நம்ம இன்றைக்கி அவல் வச்சு எப்படி உப்புமா செய்கிறது பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4-5 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1/2 கப்பு கேரட், திருவின கேரட் போட்டுக்கோங்க. ஒரு முழு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு இந்த கிளாஸ் டைப்பாக வறுத்து பாருங்கள், அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்த பிறகு பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி ஊற்றுனிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ அவல் போட போகிறோம். அவலை நான் 1/2 கப் அவல் நல்லா கழுவிட்டு நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள், அந்த அவல்லையே மஞ்சள் தூள் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். அந்த அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நீங்கள் போதும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுங்க. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மெதுவாக கலக்க வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த அவல் உப்புமா ரெடி ஆகிடும். 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி அதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டோன்னா இந்த அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. காலை உணவுக்கு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. 5 நிமிஷத்தில் கடகடான்னு பண்ணிடலாம். அந்த அவல் ஊரில் வந்த நிமிஷத்தில் நம்ம வெஜிடபிளெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கினாமே போதும். அதுக்குள்ளே நம்ம எல்லாமே செஞ்சிடலாம் இந்த அவல் உப்புமாவை. அவல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அவல் உப்புமா, அவல் பொங்கல், பிசிபேலை பாத், இது மாதிரிலாம் கூட இதில் பண்ணி சாப்பிடலாம். நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இதுவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அவல் மேலே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மிக்சர் எல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெறுமனே சாப்பிடாமல் இந்த வெங்காயம், இந்த மிக்சர் போட்டு சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.